சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 26/5/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் வைகாசி மாதம் 12ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. திதி பார்த்தோம்னா வளர்பிறை ஏகாதசி திதி இந்த நாள் முழுவதுமே வியாபிச்சுருக்கு. நட்சத்திரம் பார்த்தோம்னா ஹஸ்தம் நட்சத்திரம் என்பதும் இந்த நாள் முழுவதுமே நிறைந்திருக்கிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு சித்த யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு சித்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா வணிஜை அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு சமநோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் வாக்கிய பஞ்சாங்க ரீதியாக குரு பெயர்ச்சி என்பது நடக்கிறது. பகல் 11 மணி அளவிலே மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு குருவானவர் பெயர்ச்சி ஆகிறார். அதுதான் இன்றைய தினத்தினுடைய ஸ்பெஷல் அப்படிங்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:45 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:26 சந்திர உதயம் என்பது மதியம் 2:32 சந்திர அஸ்தமனம் என்பது இரவு 2:43 சம்பவிக்கிறது. நல்ல நேரம் பார்த்தோம்னா இன்றைய தினம் காலை 7:45 முதல் 8:45 வரையிலும், மாலை 5 மணி முதல் 6 மணி வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 3:16 முதல் மாலை 4:51 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 8:55 முதல் பகல் 10:30 வரையிலும், குளிகை காலம் என்பது மதியம் 12:05 முதல் 1:41 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:30 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம். பகல் 10:49 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்து விட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா. இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். நவநீத கிருஷ்ணன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, எதிர்பாராத துரோகம் உண்டாவதற்கு ஜாதக அமைப்பு தான் காரணமா என்பதுதான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது. அவர் எப்படி கொஞ்சம் விரிவா கேட்டிருக்காருன்னு சொல்லி பார்த்தோம்னா, சமீப காலத்திய இந்த தமிழக அரசியலை பற்றியெல்லாம் ஒரு சில உதாரணங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார். அதெல்லாம் இந்த உதாரணங்களை எல்லாம் கொடுத்து இதெல்லாம் துரோகம் தானே, இது போன்ற துரோக செயல்களுக்கு ஜாதக அமைப்பு காரணமான்னு கேட்டுட்டு எப்படி கேட்டிருக்காருன்னா, துரோகம் இழைத்தவர்களுடைய ஜாதக அமைப்பு இப்படி இருக்குமா, அல்லது அந்த துரோகத்தை சந்திக்கிறார்கள் அல்லவா அந்த தலைவர்கள், அந்த துரோகத்தை சந்திக்கக்கூடிய அந்த நபர்களுடைய ஜாதகங்களிலே இதுபோல் ஏமாற்றத்தை சந்திக்க வேண்டும், துரோகத்தை சந்திக்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்டிருக்கார். நம்ம அரசியலுக்குள்ள போக வேண்டாம். அரசியல் இல்லாம நம்ம பொது வாழ்க்கையில் நம்முடைய ஜெனரலான லைஃப்லயே பார்க்கலாம் இல்லையா. நாம் அன்றாடம் எல்லோருமே வாழ்க்கையிலே இது போன்ற துரோகங்களை சந்தித்திருப்போம். ஆனால் அந்த துரோகங்களால் எந்த அளவிற்கு நாம் பாதிக்கப்படுகிறோம் அப்படிங்கிறது தான், பாதிக்கப்படுவோமா இல்லையா அப்படிங்கிறது தான் நம்முடைய ஜாதகமானது தீர்மானிக்கும். இந்த துரோகம் அப்படின்னு சொல்லிட்டாலே முதல்ல நம்ம நினைவிற்கு வரக்கூடிய கிரகம் ராகு என்கின்ற கிரகம் தான். இந்த துரோக அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவர் கேட்ட மாதிரி சரியான கேள்வி கேட்டிருக்கார். எப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, துரோகத்தை இழைப்பவர்களுடைய ஜாதகம் பார்க்கணுமா அல்லது துரோகத்தை சந்திப்பவர்களுடைய ஜாதகம் பார்க்கணுமான்னு சொன்னா, 2 பேருடைய ஜாதகமுமே இதற்கு காரணமாக இருக்கும். சர்வ நிச்சயமாக இந்த ராகு என்கின்ற கிரகம் எவருடைய ஜாதகத்திலே வலிமை பெற்றிருக்கிறதோ, அது வலிமை பொருந்தியதாக இருக்கிறதோ, அவர்கள் துரோகத்தினை செய்பவர்களாக இருப்பார்கள், துரோகம் செய்யக்கூடிய மனிதர்களாக இருப்பார்கள். அவர்களை முழுமையாக நம்ப முடியாது. அதே நேரத்திலே அந்த துரோகத்தினால் பாதிக்கப்படுகிறார் அல்லவா, அவர்களுடைய ஜாதகத்துல பார்த்தோம்னா ராகு என்கின்ற கிரகம் ஒரு 6ஆம் பாவகத்திலோ அல்லது ஒரு 8ஆம் பாவகத்திலோ
அல்லது ஒரு 12ஆம் பாவகத்திலோ அமர்ந்திருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அந்த துரோகத்தினால் இவர்களுக்கு இழப்பு என்பது உண்டாகும். அதுக்குதான் நம்ம பார்க்கும்பொழுது ஜாதகத்தை பார்க்கும்போது எப்படி சொல்லுவோம்னு சொன்னா, உங்களுக்கு ஒரு சூரிய திசையில ஒரு ராகு புக்திங்கிறது நடந்துட்டு இருக்கு, அல்லது சந்திர திசையில ராகு புக்தி இப்படி நடந்து கொண்டிருக்கும் பொழுது பார்த்தோம்னா, ராகுவானவர் உங்க ஜாதகத்திலே 8ஆம் பாவகத்திலே இருக்கிறார். நீங்கள் நம்பி ஒரு விஷயத்தை ஒருவரிடத்திலே ஒப்படைத்தீர்களேயானால் அவர்கள் உங்களை ஏமாற்றி விடுவார்கள். இதற்கு நாம் அவர்களை குறை சொல்லி பிரயோஜனம் இல்லை. ஏதோ ஒரு காரணமா இருக்கலாம். நீங்க நம்பி ஒப்படைத்த நபர் ஒரு நல்ல மனிதர்னே வச்சுப்போமே, அவருக்கு ராகுலாம் வலிமையா இல்ல, அவர் ஒரு லக்னத்திலேயே குரு இருக்கக்கூடிய மனுஷன்தான், ரொம்ப நல்ல மனுஷனா இருந்தா கூட நம்முடைய நேரம், நம்முடைய ஜாதகத்திலே சந்திர திசையில ராகு புக்தி நடக்கிறது, மன உளைச்சலுக்கு ஆளாகும். அதுவும் ராகு 8ஆம் இடத்துல இருக்கிறது. அப்படி இருக்கும்போது இது ஒரு நஷ்டத்தை கொடுத்து விடும், கடுமையான நஷ்டத்தை கொடுத்து அதன் மூலமாக நமக்கு ஒரு மன உளைச்சல் உண்டாகுங்கிற மாதிரி இருக்குன்னு சொன்னா, அப்ப என்ன அர்த்தம்? நம்ம ஒரு நல்ல மனிதரிடத்தில் அந்த பணியினை ஒப்படைத்து இருந்தாலும் கூட நம்முடைய நேரம் அவரால் சரியான நேரத்திற்கு அந்த பணியை செய்ய முடியாத அளவிற்கு அவருக்கு வேற ஏதோ ஒரு சுமைங்கிறது வந்திருக்கோம், அவர் இதை மறந்தே போயிட்டு இருப்பாரு. நம்முடைய பணியை நம்ம அவர்கிட்ட ஒரு ஆபீஸ் ஸ்டாஃப்னே வச்சுப்போமே, கூட ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், நான் அவசரமா போகணும்பா, நீ என்னுடைய ஒர்க்கை இதை முடிச்சு கொடுத்துட்டு இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டு நீ போயிட அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போயிருப்போம். ஆனா அவன் என்ன பண்ணிருப்பான்னா, அவனுக்கு ஏதோ ப்ரெஷருங்கிறது வந்திருக்கும், அவன் அந்த வேலையே பண்ணாம விட்டுருப்பான். நம்ம அவன் செஞ்சிருப்பான்னு நினைச்சிட்டு மறுநாள் திங்கட்கிழமை அன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னா, வீக்கெண்ட் முடிச்சு பார்த்தோம்னு சொன்னா, மேனேஜர் அவ்வளவு கடுமையான டோஸை விடுவார், நமக்கு ஒரு ப்ரமோஷனே கூட கட்டாயி போயிருக்கும். இதனால என்ன பண்ணணும்னு சொன்னா, நம்முடைய ஜாதக அமைப்பையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டியது. நம்முடைய நேரம் சரியா இல்ல, ஒரு ராகுவானவர் 8ஆம் பாவகத்திலிருந்து காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார், அல்லது ஒரு 6ஆம் பாவகம் சொன்ன ஒரு போராட்டத்தை தரும், ஒரு 12ஆம் பாவகம் என்பது ஒரு கடுமையான அலைச்சலை தரும். இதுபோல் இருக்கும் பொழுது நாம் ஏமாற்றத்தை தானே சந்திப்போம். துரோகம் என்பது அங்கே நடந்துவிடும். எல்லாத்தையும் விட வீட்டு வேலைக்காரங்க சார், அவங்களுக்கு நான் அப்படி பார்த்துக்கிட்டேன், அவங்களுக்கு நான் செய்யாத விஷயமே இல்லை, நான் வேலைக்காரங்காவே நடத்துறது இல்லை, அவ்வளவு தூரம் செஞ்சு கூட கடைசி நேரத்துல எனக்கே துரோகம் பண்ணிட்டு என் வீட்டுல நகையை திருடிட்டு போயிட்டான் சார் அப்படின்னு வந்தா, அதற்கு காரணம் நம்முடைய ஜாதகமும் இருக்கும், அவருடைய ஜாதகமும் இருக்கும். நம்முடைய ஜாதகத்திலே ஒரு பண இழப்பு, ஒரு பொருள் இழப்பு, ஒரு தங்க நகை தொலைந்து போகுதல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது அவருக்கும் அது விதமான ஒரு ஆசைங்கிறத கொடுத்திருக்கும். அந்த நேரத்திலே அவருடைய ஜாதகத்திலே லக்னத்திலேயே ஒரு ராகுங்கிறது இருக்கலாம், அல்லது ஒரு 2ஆம் பாவகத்திலோ அல்லது ஒரு 3ஆம் பாவகத்திலோ இருக்குன்னு சொன்னா, ராகுவினால் உண்டாகக்கூடிய வீரியம் என்பது அது அவர்களை தூண்டி விட்டு இருக்கும். முழுக்க முழுக்க சனி மற்றும் ராகு இந்த 2 கிரகங்கள் தான் துரோகத்தினை செய்வார்கள். சனி அப்படிங்கிற ஒரு கிரகம் என்ன பண்ணும் சொன்னா, களவுத்தனத்திற்கும் திருட்டுத்தனத்திற்கும் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு குணத்தினையும் கொடுத்து விடும். இப்படி இருப்பவர்கள், ஒரு சனி ராகு காம்பினேஷன் ஒரு லக்னத்திலே இருக்குன்னு சொன்னா, அவர்களை எந்த காலத்திலும் நம்ப முடியாது. உடனே நம்ம வீட்டிலேயே யாருக்கோ ஒருத்தருக்கு சனியும் ராகுவும் லக்னத்துல சேர்ந்திருக்கு, அப்ப இவரை நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்களாக முடிவெடுத்து விடக் கூடாது. அதே சனி ராகு லக்னத்திலேயே இருந்தாலும் அது ஒரு நல்ல கிரகத்தினுடைய சாரத்தினை பெற்றிருந்தால் அவர்கள் அதற்கு நேர் மாறான குணத்தினை பெற்று அடுத்தவர்களுக்காக தன்னுடைய உயிரையும் தியாகம் செய்யக்கூடிய குணத்தினையும் பெற்றிருப்பார்கள். அதையும் பார்க்க வேண்டியது. சனியும் ராகுவும் சேர்ந்திருந்தா கூட அவர்கள் யாருடைய சாரம் பெற்று எந்த பாவகத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் என்பதும் முக்கியம். பொதுவாக நம்ம பேசும் பொழுது இந்த துரோகம் என்கின்ற அந்த அமைப்பிற்கு காரணம் இந்த சனியும் ராகுவும் தான். சனியும் ராகுவும் வீரியம் பெறும் பொழுது இது போன்ற துரோக சம்பவங்கள் நடக்கத்தான் செய்யும். சரி சார், இப்ப இதனால பாதிப்பு வருமா அப்படின்னு சொன்னா, எவர் ஒருவருடைய ஜாதகத்திலே அவருடைய லக்ன பாவகம் என்பதும் 10ஆம் பாவகம் என்பதும் வலிமையாக இருக்கிறதோ அவர்கள் இது போன்ற துரோகங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ளவே மாட்டார்கள். இவன் இப்படித்தான், இவன் துரோகம் பண்ணா நம்ம எப்படி ஸ்டெப் எடுக்கணுங்கிறத வருமுன் காப்போம்ங்கிற மாதிரி அவர்கள் ஏற்கனவே அதை பிளான் பண்ணி வச்சிருப்பா. அவன் இல்ல, யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் யாரையுமே அவ்வளவு எளிதில் நம்ப மாட்டா, தன்னை மட்டுமே நம்புவவர்களாக இருப்பார்கள். அதற்கு காரணம் அவருடைய ஜாதகத்திலே லக்னம் என்பது வலிமையாக இருக்கும். என்னால் முடியும், நான் நிச்சயம் இதை சாதிப்பேன் அப்படிங்கிற தன்மை இருப்பவர்கள் எத்தனை பெரிய துரோகம் வந்தாலும் அதை பற்றி கவலையே படாமல் அதனை தூக்கி எறிந்துவிட்டு தன்மேல் நம்பிக்கை வைத்து தன்னுடைய பணியை மட்டுமே செய்து கொண்டிருப்பார்கள்.
அதற்கு காரணம் அந்த லக்ன பாவகத்திலே வெறும் ராகு மட்டும் வலிமையா இருக்காருன்னு சொன்னாலும், 10ஆம் இடத்திலே ராகு உச்ச பலத்தோடு உட்கார்ந்து இருக்கான்னு சொன்னாலும், ஒரு கும்ப லக்னத்திலே பிறந்தவர்கள் அவர்களுக்கு 10லே ராகு உச்ச பலத்தோடு இருக்கிறது விருச்சிகத்திலேன்னு சொன்னா அவர்கள் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டார்கள். நான் பார்த்துப்பேன் எல்லாத்தையும், என்னால முடியும், இது என்ன துரோகம், இதை விட பெரிய துரோகத்தில நான் பார்த்திருக்கேன்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு விட்டு தன் மீது நம்பிக்கை வைத்து அடுத்த வேலையை செய்ய போய் விடுவார்கள். அது போன்ற இந்த நேயர் அரசியல் சம்பந்தப்பட்ட கேள்வியை கேட்டிருப்பதால் நான் அது போன்ற அரசியல்வாதிகளையும் நாம் சந்தித்துக் கொண்டுதானே இருக்கிறோம். எவ்வளவு பெரிய துரோகம் வந்தாலும் நிச்சயமாக நான் சாதிப்பேன் என்கின்ற அந்த நம்பிக்கையுடைய அரசியல்வாதிகளையும் நாம் பார்த்திருக்கிறோம் அல்லவா? ஆக இதற்கும் நம்முடைய ஜாதக பலம்தான் காரணம். அந்த லக்ன பாகமும் 10ஆம் பாகமும் வலுப்பெற்றிருந்தாலே போதுமானது. இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.